செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து திறக்கப்பட்டுள்ள உபரி நீரால் அடையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கக்கூடிய நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய பகுதி மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விட்டனரா? பூங்குழலி, அதாவது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 20,000 கனஅடி நீர் உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் தற்போது அடையார் ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்போது நான் தற்போது சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கிறேன். சைதாப்பேட்டை அடையார் ஆற்று பாலத்தின் மேல் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன். தற்போது அடையார் ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதாவது சைதாப்பேட்டை பகுதியில் குடிசை பகுதிகள் முழுவதுமாக இந்த வெள்ளத்தினால் சூழப்பட்டுள்ளன. இந்த செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்தவரை தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து தற்போது உபரி நீரானது அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம், திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து அடையார் சென்னை வழியாக பயணம் செய்வதால் அடையார் சென்னை மாவட்ட நிர்வாகம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் ஆகிய 2 மாவட்ட நிர்வாகங்களும் அடையார் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளன. அதாவது அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. அவர்களை வெளியேற்றும் பணிகளிலும் மாவட்ட நிர்வாகமானது ஈடுபட்டுள்ளது. அதாவது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கூட இதே போன்று செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அதிகபட்சமாக 18,000 கனஅடி நீரானது திறந்துவிடப்பட்டது. அதன் பிறகு கடுமையான வெள்ளப்பெருக்கானது அடையார் கரையோரங்களில் இருக்க கிராமங்களுக்கும் அதே போல பகுதிகளுக்கும் வெள்ள நீரானது கடுமையான சூழ்ந்திருந்தது. இந்த நிலையில் தற்போது நேற்று முதல் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அதிக அளவில், அதாவது கடந்த வாரத்தை ஒப்பிடும் பொழுது 2,000 கனஅடி நீர் கூடுதலாக 20,000 கனஅடி நீரானது அடையார் ஆற்றில் தற்போது திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் அடையார் பகுதியை ஒட்டியுள்ள அடையார் அந்த கரையோர பகுதி மக்கள் மிகுந்த ஒரு அச்சத்துக்குள்ளாரி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றும் முயற்சிகள் தற்போது மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகத்தான் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூங்குழலி, ஸ்டாலின், தற்போது நீங்கள் அடையாற்று பாலம், சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அடையாற்று பாலத்தில் இருக்கிறீங்க. அடையாற்றிலும் அதே போல கூவம் ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? கணேஷ், அதாவது அடையாரை பொறுத்தவரை செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இந்த உபரி நீரானது திறந்துவிடும். அதே போல கூவமாற்றை பொறுத்தவரை புழல் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படும் நீரானது கூவமாற்றில் வரும். 2 ஏரிகளிலுமே தற்போது முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்துதான் தற்போது ஏரியின் பாதுகாப்பு கருதி தற்போது 2 ஏரிகளிலிருந்தும் இந்த உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதிகபட்சமாக தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்தவரை பல்வேறு பகுதிகள் அந்த அடையார் கரையோரங்களில் இருக்கின்றன. குறிப்பாக திருநீர்மலை, அதே போல அடையார் சென்னையை பொறுத்தவரை சைதாப்பேட்டை, கீக்காடு தாங்கல், போரூர் உள்ளிட்ட பல பகுதிகள் அடையாறு கரையோரங்களாக கருதப்படுகின்றன. இந்த பகுதிகளை பொறுத்தவரை கடந்த வாரம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. கடந்த 2 நாட்களாக தான் இயல்பு வாழ்க்கை முழுவதுமாக திரும்பி வந்த நிலையில் தற்போது நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இந்த அடையாற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. இந்த சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களை பொறுத்தவரை இந்த அடையார் ஆற்றில் இருந்து வெளியேறும் இந்த அடையார் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள காரணத்தினால் அந்தந்த பகுதியில் வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேற்றும் முயற்சியில் தான் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக ஏற்கனவே வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் அதே போல வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதியில் உள்ள மக்களை படகுகள் மூலமாக மீட்கும் முயற்சியிலும் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருவதாக ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் நமக்கு வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பகுதியை பொறுத்தவரை தற்போது சைதாப்பேட்டையை பொறுத்தவரை அதிகமான கனமழையும் பெய்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் தற்போது இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள காரணத்தினால் இங்கிருக்கும் பகுதி மக்கள் அருகிலுள்ள திருமண மண்டபங்கள், அதே போல சமூக நல கூடங்கள், அதே போல மற்ற பகுதிகளில் பாதுகாப்பான பகுதிகளில் தங்க வைக்கும் ஏற்பாடுகளை தான் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. கணேஷ், ஸ்டாலின், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கண்டிப்பாக வெளியேற்றப்பட்டிருப்பார்கள் என குடிசை எல்லாம் பாதி அளவுக்கு மூழ்கிய நிலையில் காணப்படுகிறது. நம்மால் காட்சிகளில் அவற்றை பார்க்க முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த முகாம்களில் எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்குதா? நிச்சயமா பூங்குழலி, அதாவது ஏற்கனவே இந்த அடையார் கரையோர மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கும் அப்புறப்படுத்தும் முயற்சியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை தங்க வைக்கும் முகாம்களும் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு உள்ளதாக தான் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தேவையான உணவாகட்டும், குடிநீராகட்டும், மற்ற இதர வசதிகளை செய்து கொடுப்பதில் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மும்முரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் அவர்களை, அதாவது கிட்டத்தட்ட அடையார் கரையோர மக்களை பொறுத்தவரை அதிகமாக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி என்பதால் கிட்டத்தட்ட
பல்வேறு முகாம்கள் ஏற்கனவே கடந்த வாரத்திலே அமைக்கப்பட்டிருந்தன. அந்த முகாம்கள் கடந்த 2 நாட்களாக தான் அந்த முகாம்களில் இருந்த மக்கள் தங்களது வீடுகளுக்கு குடிபெயர்ந்தனர். அதன் பிறகு தற்போது இன்று காலை முதல் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள காரணத்தினால் மீண்டும் தங்களுடைய அதே முகாம்களுக்கு திரும்பி செல்லும் ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதி மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக உள்ளது. ஏனென்றால் முழுவதுமாக நீங்கள் குறிப்பிட்டது போல குடிசை பகுதிகள் முழுவதுமாக நீரில் சூழப்பட்டுள்ளதால் அனைத்து வாழ்வாதாரங்களையும் இழந்த காரணத்தால் அவர்களுக்கு தேவையான நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல மற்ற இதர வசதிகளையும் ஸ்டாலின் இணைப்பிலே இருங்கள். தற்போது அந்த பகுதிக்கான மேற்பார்வை அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரியான ஸ்வர்ணா நம்மோடு தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவங்க கிட்ட பேசலாம். மேடம், நன்றி இணைப்பில் வந்ததற்கு. தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னவெல்லாம் செய்திருக்கிறீர்கள்? முன்னெச்சரிக்கையாங்க நாங்க மழை ஆரம்பிச்ச போதுல இருந்தே இந்த ரிலீஃப் சென்டர்ஸ் நல்லபடியா ஓபன் பண்ணி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த தற்போது இப்ப 2 நாளா இப்ப பெய்யக்கூடிய இந்த மழைக்கும் சேர்த்து அடிஷனல் ரிலீஃப் சென்டர்ஸ் திறந்திருக்கோம். ஸ்கூல்ஸ் அந்த செய்தி மக்களுக்கு எல்லா லோ லைங் ஏரியாஸ்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் அந்த செய்தி போய் சேரும்படி நம்ம செஞ்சிருக்கோம். அதே போல சாப்பாடு வசதிகள் காலையில இருந்து கிட்டத்தட்ட பேக்கெட் சாப்பாடு ரெடி போர்ட்ல இருக்குங்க. சோ அந்த வேலைகளும் நடந்துட்டு இருக்குங்க. மொத்தம் எத்தனை மக்களை நீங்க மீட்டிருக்கீங்கம்மா? அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் அந்த பாதுகாப்பு முகாம்கள்ல இருக்குதா? இல்ல, இப்ப காலையில இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 பேர் தங்க வந்திருக்காங்க. அண்ட் அவங்க உடைமைகளும் சொல்லிட்டு அப்பப்ப சில பேர் அந்த இடத்த கால் விட்டு அவங்க சொந்தக்காரங்க வீடு அந்த மாதிரியும் போயிட்டு இருக்காங்க. பட் இது கண்டினியூஸா நாங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எவ்வளவு தேவைக்கு கூடுதலா மக்கள் வராங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி சென்டர்ஸ் அப்பப்ப திறந்துட்டு தான் இருக்கும். இப்ப நம்மளுடைய செய்தியாளர்கள் கிட்ட பொதுமக்கள் பலரும் கூறக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பாதுகாப்பு முகாம்கள் எங்கெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலே எங்களுக்கு சரியாக சொல்லப்படுவதில்லை அப்படிங்கிறது தான். அந்த தகவலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறீங்க? அங்க லோக்கல் கார்பரேஷன் ஆபீஷியல்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு காலனி, ஒவ்வொரு நகர், ஒவ்வொரு ஸ்லம் டெனமெண்ட் எல்லா இடத்துலயும் சொல்லி நம்ம கார்பரேஷன், அதே சமயம் லோக்கலா அங்க இருக்கிற போலீஸ் பீப்புள் எல்லாரோடையும் சேர்ந்து அங்க இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் அவங்களும் சேர்ந்து நம்ம போய் அந்த தகவலை சொல்லியிருக்கோம். முக்காவாசி கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் அந்த ஏரியால இருக்கிற சைதாப்பேட் எடுத்துனா சென்ட் பிரான்சிஸ் ஸ்கூல், லிட்டில் மவுண்ட் அந்த ஏரியா எல்லாத்துலயும் நாங்க ரிலீஃப் சென்டர் வச்சிருக்கோங்க. அதே போல இந்த தகவலும் சொல்லிட்டு தான் இருக்கோம். இன்ஃபேக்ட் லவுட் ஸ்பீக்கர் வச்செல்லாம் அந்த உள்ள இருக்கிற ஏரியாஸுக்கெல்லாம் சொல்லவும் சொல்லியிருக்கோங்க. ஏரியிலிருந்து அதிகப்படியான நீர் திறக்கப்படுகிறது, நீங்க பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள் என்று முன்னெச்சரிக்கையாக அவங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தீங்களாமா? ஆமா, பண்ணிட்டே இருக்கோம். இப்ப இன்ஃபேக்ட் அந்த ஏரிகள்ல இருந்து எவ்வளவு நீர்வரத்து கூடுது அப்படின்னு சொல்லி நாங்க ஒவ்வொரு 10 நிமிஷமும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஹெட் ஆபீஸ்ல இருந்தும் எங்களுக்கு அந்த தகவல் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு காலையில இருந்து பாத்துட்டு இருக்கும் போது அந்த தகவலை நாங்க அப்பப்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா நிறைய பேர் அந்த தகவல் எங்களை அடையவில்லை, அதனாலதான் இப்படி பாதிப்பிற்கு நாங்க உள்ளாகி இருக்கோம் அப்படின்னு மக்கள் சில பேர் தகவல் கொடுக்கறாங்க, குறை சொல்றாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தாமா, தட் இந்த வாட்டி முந்தைய விட மழை ஜாஸ்தி, அது தெரிஞ்ச விஷயம்தான். அதே போல ஏரிகள்லாம் போன வாரம் பெஞ்ச மழையிலேயே ஏரிகள் ஓரளவுக்கு நிரம்பி இருக்கு. சோ இந்த தகவல் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். புதுசாக ஒண்ணும் கிடையாது. ஆனா எங்களுடைய முயற்சின்னு நான் சொல்லும் பொழுது இப்ப சொன்னேனே, எல்லா இடத்துலயும் போய் நாங்க தகவல் தெரிவிக்கிறதுல இப்ப இருக்கோம். அதே மாதிரி களப்பணியாளர்கள் கிட்டத்தட்ட 1700 பேர் ஃபீல்டுல இருக்காங்க. அவங்க அவங்கள பாதுகாப்பா அந்த எந்த பக்கத்துல இடங்கள் இருக்கோ அந்த இடங்களை அவங்களுக்கு காட்டி அதுல வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குமா.